நான் மெஹந்தி பண்ண போறேங்கிறத தாண்டி, எனக்கு இவங்கள பார்க்க போறேங்கிற சந்தோஷத்திலே தான் இன்னைக்கு மெஹந்தி பண்றதுக்காக போயிருந்தேன். ரேண்டமா நம்மள இன்ஸ்டால பார்த்து நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கடான்னு அவங்களே வந்து டைம் எடுத்து மெசேஜ் பண்றதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி எனக்கு ரொம்பவே டைம் எடுத்து மெசேஜ் பண்ண ஷாஸ் கிரியேஷன் ஷாகின் அக்காவுக்கு தான் இன்னைக்கு மெஹந்தி பண்றதுக்காக லால்குடி ரோஸ் கார்டன் போயிருந்தேன். ஷாகின் அக்கா ரெஸ்னாட்மே பண்றாங்க, ரெஸ்னாட் கிளாஸ்மே எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீட் இருந்தா இவங்களோட பேஜ் செக் பண்ணி பாருங்க. இவங்க உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. கண்டிப்பா இவங்களோட பேஜ் செக் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வர 4 ஹவர்ஸ்மே நாங்க பேசிக்கிட்டே தான் இருந்தோம். நிறைய விஷயம் நாங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவங்களுக்கு மெஹந்தி பண்ண போய் நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு இருக்க பிஸி டைம்ல எனக்கு மெசேஜ் பண்ணி நீ நல்லா பண்றடா அப்படிங்கிற என்கரேஜ் பண்ணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை. இருந்தாலுமே என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி அவ்வளோ விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ண நம்ம வாழ்க்கையில நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி 1-2 பேர் நமக்கு பண்ற மெசேஜ்னால தான் நம்ம நல்ல வழியில போய்கிட்டு இருக்கோங்கிறதே நமக்கு தெரியும். அக்கா கேட்டிருந்த மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவங்க சொன்ன டிசைன்லேயே பண்ணி கொடுத்துருந்தோம். நாங்கள் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கூட லியோ பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு லியோக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி மெஹந்தி விளாக்ஸ் பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.